இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்ம விருதுகளை பற்றி தான் நினச்ச பார்க்க போகிறோம். இந்த பத்ம விருதுகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் குடியரசு தினத்தை முன்னிட்டு இந்தியாவில் வழங்கக்கூடிய ஒரு மிக உயரிய சிவிலியன் இதுக்கப்புறம் இந்த விருது. இது வந்து 3 பிரிவுகளில் வழங்கப்படுகிறது. ஒன்று பத்ம விபூஷன். பத்ம விபூஷன் எதுக்காக வழங்குறாங்க அப்படின்னா விதிவிலக்கான மற்றும் அதுக்கப்புறம் புகழ்பெற்ற சேவைக்காக வழங்குறாங்க. அடுத்து பத்மபூஷன் அப்படிங்கிறது எதுக்காக வழங்குறாங்கன்னா உயர் வரிசையினுடைய புகழ்பெற்ற சேவைக்காக வழங்கப்படுகிறது. பத்மஸ்ரீ அப்படிங்கிறது புகழ்பெற்ற சேவைக்காக என்ன செய்யுதுன்னா வழங்கப்படுகிறது. பிரதமரால் அமைக்கப்படக்கூடிய இந்த பத்ம விருது குழு அப்படிங்கிறது அவங்களுடைய பரிந்துரையினுடைய அடிப்படையில் தான் இந்த பத்ம விருது அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது. இதுக்கு நாமினேஷன் ப்ராசஸ்ங்கிறது ஓப்பன் டு த பப்ளிக் தான். அவங்க வந்து என்ன செய்யணும், அவங்க வந்து செல்ஃப் நாமினேஷன் கூட என்ன செஞ்சுக்கலாம், நம்ம மக்கள் வந்து என்ன செய்யலாம் பண்ணிக்கலாம். இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்த இந்திய அரசாங்கம் வந்து 1954 2 சிவிலிய விருதுகளை வந்து நிறுவிச்சு. ஒன்று வந்து பாரத ரத்னா, இன்னொன்று வந்து அதுக்கப்புறம் பத்ம விபூஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து லேட்டரில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா 3 கிளாஸஸ் நேம்லி, அதாவது பகையில ஒர்க், அதுக்கப்புறம் துர்ஷா ஒர்க், அதுக்கப்புறம் திஸ்ரா ஒர்க் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுன்னா 3 அதுக்கப்புறம் அந்த வகுப்புகளை வந்து என்ன செய்யுதுன்னா கூட்டியிருந்தது. அப்போ வந்து ஜனவரி 8 1955 அப்போது குடியரசு பிரசிடென்ஷியில் இருந்தவங்க வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா இதை வந்து என்ன சொன்னால் பத்ம விபூஷன், பூஷன், அடுத்து வந்து பத்மஸ்ரீ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, இதை வந்து என்ன செய்யணும் மறுபெயர் வந்து என்ன செஞ்சாங்க இதுக்கு வந்து இட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து வந்து என்ன அப்படின்னா பத்ம அவார்ட்ஸ். இது வந்து அதுக்கப்புறம் தான் 1954 ஒவ்வொரு வருஷமும் அதுக்கப்புறம் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அது கொடுத்துட்ருக்காங்க குடியரசு தினத்தை ஒட்டி. எக்ஸப்ஷனல் எப்போலாம் கொடுக்கல அப்படின்னா 1978, 79 மற்றும் 1993 to 97 இந்த அதுக்கப்புறம் இந்த குறுக்கீடு ஆண்டுகளை தவிர மற்ற எல்லா வருஷமும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, இந்த பத்ம அவார்டு வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்து வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அதுக்கப்புறம் என்ன செய்ய இனம், அதுக்கப்புறம் தொழில், அவங்களுடைய அதுக்கப்புறம் இந்த தகுதி, அவங்களோட பாலின வேறுபாடில் அனைத்து நபர்களுமே இந்த அதுக்கப்புறம் வந்து பத்ம விருதுக்கு தகுதி உடையவர்கள் தான். However, government service excluding those working with the BSUs, அதாவது மருத்துவர், அதுக்கப்புறம் விஞ்ஞானிகள், அதுக்கப்புறம் பொது பணித்துறையில் வந்து பணிபுரிபவர்களை தவிர்த்து அரசு ஊழியர்கள் இவர்களாக என்னதுன்னா தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து பார்க்குறோம். இந்த அதுக்கப்புறம் விருது சிறப்பான படைப்புகளை வந்து என்ன செய்து அங்கீகரிக்க முயல்கிறது மற்றும் அனைத்து அதுக்கப்புறம் துறையில் சிறப்பான மற்றும் தனித்துவமான படைப்புகள் அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யுது என்கரேஜ் பண்ண என்ன செய்யணும் இது வந்து உதவுது. இப்போ வந்து இதுக்கப்புறம் எந்தெந்த துறையில் எந்தெந்த இதிலலாம் அவங்க வந்து என்ன செய்யணும் சிறப்பாக இருக்கிறத அது வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ ஆர்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு வச்சுன்னா இன்க்ளூட்ஸ் எதுலாம் மியூசிக், இசை, அதுக்கப்புறம் ஓவியம், ஸ்கல்ப்சர், சிற்பம், மற்ற ஃபோட்டோ, சினிமா வந்து புகைப்படம் எடுத்தல், தியேட்டர், திரைப்படம், ஏதாவது இதில் ஒன்றில் வந்து அவங்க சிறப்பாக வந்து படைப்பு உருவாக்கியிருந்தாலோ ஏதோ தனித்துவமாக பண்ணியிருந்தாங்களோ அப்படின்னாலும் அவங்க என்ன செய்கிறாங்க பரிந்துரைக்கப்படுறாங்க. சோசியல் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்க்ளூட் சோசியல் சர்வீஸ், சமூக சேவை, அவங்களுடைய தொண்டு சேவை, கான்ட்ரிபியூஷன் கம்யூனிட்டி, சமூக சேவையில் அவங்களோட பங்களிப்பு, இதில் ஏதாவதும் அது மாதிரி சிறப்பாக பங்காற்றிருந்தாலும் அவங்க பரிந்துரைக்கப்படுவாங்க. பப்ளிக் அஃபேர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்க்ளூட்ஸில் சட்டம், அடுத்து பொது வாழ்க்கை, அடுத்து வந்து என்னது அப்படின்னா பாலிடிக்ஸ், இதுலேயும் அவங்க வந்து ஏதாவது சிறந்த வந்திருந்தால் அவங்க பரிந்துரைக்கப்படுறாங்க. அடுத்து சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எடுத்திங்கன்னா இன்க்ளூட் ஸ்பேஸ் இன்ஜினியரிங், விண்வெளி ஆராய்ச்சி, அடுத்து வந்து அதுக்கப்புறம் அணு அறிவியல், அடுத்து தகவல் தொழில்நுட்பம், அடுத்து வந்து அறிவியலுக்கு அப்புறம் ஆராய்ச்சி மற்றும் அதனுடைய டெவலப்மெண்ட், அது தொடர்பான பாடங்களில், அடுத்து வந்து ட்ரேடு, வர்த்தகம் மற்றும் தொழில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேங்கிங், அதுக்கப்புறம் பொருளாதார நடவடிக்கைகள், அடுத்து அதுக்கப்புறம் மேலாண்மை, அடுத்து டூரிசம், அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ், இதில் ஏதாவது அவங்க தனித்துவமாக பண்ணியிருந்தாலோ, அடுத்து மெடிசன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மெடிக்கல் ரிசர்ச், அடுத்து வந்து அதுக்கப்புறம் வந்து தனித்துவமான ஆயுர்வேதா, ஹோமியோபதி, சித்தா, அலோபதி, நேச்சுரோபதி, இதில் ஏதாவது அவங்க தனித்துவமாக படிச்சிருந்தாலும் என்ன செஞ்சுருக்காங்க பரிந்துரைக்கப்படுறாங்க. அடுத்து வந்து என்னது லிட்ரேச்சர் அண்ட் அதுக்கப்புறம் எடிகேஷன், அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜேர்னலிசம், அதுக்கப்புறம் பத்திரிகை, டீச்சிங், அவங்களுடைய கற்பித்தல், அடுத்து புக் கம்போசிங், புக்கு இயற்றுறது, அடுத்து இலக்கியம், அடுத்து போயட்ரி, கவிதைகள், அடுத்து வந்து அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் ஆஃப் எஜுகேஷன், கல்வியை மேம்படுத்துதல், ப்ரொமோஷன் ஆஃப் லிட்ரஸி, அதுக்கப்புறம் வந்து எழுத்துக்களை மேம்படுத்துதல், எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து கல்வியை வந்து அதுக்கப்புறம் வந்து சீர்திருத்தம், கல்வி சீர்திருத்தம், இதிலெல்லாம் அவங்க ஏதாவது ஒரு புதுசாக ஒரு படைப்பை உருவாக்கியிருந்தாலும் என்ன செய்கிறாங்க வந்து பரிந்துரைக்கப்படுறாங்க. அடுத்து சிவில் சர்வீஸ், அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எத்லெட்டிக்ஸ் அப்படின்னா தடகளம், அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னா சாகசம், அடுத்து மலையேறுதல், அடுத்து வந்து அதுக்கப்புறம் விளையாட்டை மேம்படுத்துதல், அடுத்து வந்து அதுக்கப்புறம் வந்து யோகா, இதில் ஏதாவது சிறந்து விளங்குறதாவோ, இந்த துறைகளை தவிர அதுபோக என்ன செய்யணும் அதுக்கப்புறம் இந்திய கலாச்சாரத்தை வந்து ப்ரொபகேஷன் பரப்புறதுனாலவோ இல்லாட்டி மனித உரிமைகளை பாதுகாத்தல், அடுத்து வனவிலங்குகளை பாதுகாத்தல், இந்த மாதிரி எதுலையாவோ அவங்க வந்து தனித்துவமாக தெரிஞ்சாங்க, அதே மாதிரி அவங்க சிறப்பான படைப்புகளை உருவாக்குனாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா பரிந்துரைக்க அதுக்கப்புறம் வந்து படுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஏப்ரல், மார்ச் அந்த மாதத்தில் வந்து என்ன செஞ்சு குடியரசுத் தலைவரால் இந்த விருது என்ன செய்யுது பத்ம விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டு இருக்கு. இந்த விருது வழங்கும் போது அதை பெறுவாங்கல்ல அவங்க கையில் என்னதெல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் கையொப்பமிட்ட ஒரு சனத்து, அதாவது சான்றிதழ் அப்படிங்கிறதும், அடுத்து அதுக்கப்புறம் பதக்கம் என்ன செய்யுது அப்படின்னா வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பெருநர்களினுடைய இதில் வந்து பதக்கத்தோடு ஒரு சிறிய பிரதியும் வழங்கப்படுது. அதை வந்து அரசு நிகழ்ச்சிகள்லையோ சடங்குகள்லையோ அவங்க என்ன செய்யலாம், அதுக்கப்புறம் வந்து விருப்பம் இருந்தால் என்ன செய்யலாம் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம்.
அதே மாதிரி இவங்க வந்து விருது வழங்கப்படக்கூடிய அந்த நாளில் வந்து யாரெல்லாம் விருது வாங்கினாங்கிற அப்படிங்கிற பேர் பட்டியல் வந்து என்ன செய்யும், இந்திய அரசினுடைய நாளிதழில் என்ன செய்யணும்னா அதுக்கப்புறம் வந்து வெளிவரும். அடுத்து வந்து என்ன செய்யணும், அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் கொடுக்கக்கூடிய இந்த அவார்டு வந்து என்ன செய்யுது 120 விட என்ன செய்யக்கூடாது, அதுக்கப்புறம் தாண்டக்கூடாது. எக்ஸ்க்ளூடிங் எதை தவிர்த்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா போஸ்டுமஸ் அவார்ட்ஸ் அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் வந்து என்ஆர்ஐ, அதுக்கப்புறம் ஃபாரினர்ஸ், அதுக்கப்புறம் ஓசிஐஎஸ், இந்த இதை தவிர்த்து மற்ற அவார்டு வந்து அதுக்கப்புறம் 120க்கு என்ன செய்யக்கூடாது, மேலே அதுக்கப்புறம் போகக்கூடாது. விருது என்பது ஒரு தலைப்பை பற்றி வந்து அதுக்கப்புறம் கிடையாது. அது வந்து விருது பெறுவோரினுடைய பெயருக்கு முன்னோட்டமாக பின்னோட்டமாக என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. அடுத்து வந்து பத்ம விபூஷன் அவார்டு என்ன, பத்ம பூஷன் என்ன, பத்மஸ்ரீ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அந்த அவார்டு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பத்ம விபூஷன் அப்படின்னு சொன்னால் எல்லா துறையிலும் சிறப்பான மற்றும் சிறப்பான சேவைக்காக என்ன செய்யணும், இந்த விருது வந்து வழங்கப்படுது. இந்த விருது வாங்குறாங்கல்ல அவங்க வந்து அந்த அந்த இது எப்படி இருக்கும் நம்ம என்ன செய்யலாம் பார்க்க போகிறோம். அதனுடைய அலங்காரம் அப்படிங்கிறது வட்ட வடிவில் தான் இருக்கும். அந்த வட்ட வடிவத்தின் மீது ஒரு வடிவியல் அமைப்புங்கிறது என்ன செஞ்சுருக்கும் அப்படின்னா மிகைப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த வட்டத்தோட விட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 4.4 சென்டிமீட்டர் இருக்கும். அதனுடைய அதுக்கப்புறம் சின்ன திக்னஸ் தடிமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.6 mm இருக்கும். அதனுடைய முகப்பில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு தாமரை ஃப்ளவர் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த தாமரை ஃப்ளவருக்கு கீழே வந்து விபூஷன் அப்படிங்கிற வார்த்தையும் மேலே வந்து பத்மா அப்படிங்கிற வார்த்தையும் ஹிந்தியில் வந்து இருக்கப்பட்டிருக்கும். அந்த அவார்டு அந்த இதுக்கு பின்னாடி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் அதுக்கப்புறம் வந்து எம்பலம் நம்ம மாநிலத்தோட சின்னமும் அடுத்து வந்து நம்மளோட மோட்டோ பொன்மொழி அப்படிங்கிறது ஹிந்தியில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இது வெண்கலத்தால் அதுக்கப்புறம் ஆனது. அந்த பத்ம விபூஷன் அப்படிங்கிற அந்த கல்வெட்டும் சரி, அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து இருபுற வடிவியல் அமைப்பு மற்றும் சுற்றுச்சூழலை ஒட்டியுள்ள எல்லை, இது எல்லாமே என்ன செஞ்சுருக்கும், எரிக்கப்பட்ட வெண்கலத்தால் அதுக்கப்புறம் ஆனது. இந்த அதுக்கப்புறம் அலங்காரத்தினுடைய இருபுறமும் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா புடைப்பு மாதிரி இருக்கும். அது வந்து என்ன செஞ்சுருக்குமா, இது வந்து அதுக்கப்புறம் வந்து ஒயிட் கோல்னால் அதுக்கப்புறம் ஆனது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வந்து அதுக்கப்புறம் பத்மபூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பத்மபூஷன் அப்படிங்கிறது வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எல்லா அதுக்கப்புறம் வந்து துறையிலும் உயர் பதவியில் சிறப்பான சேவை பற்றிருப்பாங்களா அவங்களுக்காக வழங்கப்படக்கூடிய ஒரு அதுக்கப்புறம் நினச்சினா விருது தான் இதுவும். அதுக்கப்புறம் இந்த விருதும் பத்ம விபூஷன் அவார்டே போல தான் அதுக்கப்புறம் இருக்கும். அங்கே வந்து விபூஷன் அப்படிங்கிற வார்த்தை கீழே இருந்தது, தாமரை மலருக்கு கீழே மேலே வந்து பத்மா அப்படிங்கிற வார்த்தை இருந்தது. அதே மாதிரி தான் இங்கேயும் தாமரை மலருக்கு கீழே வந்து விபூஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்து பதிலாக இங்கே வந்து விபூஷன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும், மேலே வந்து நினச்சோன்னா பத்மா அப்படிங்கிற வார்த்தை வந்து அதுக்கப்புறம் இருக்கும். அதே மாதிரி இது அதுக்கப்புறம் நினச்சோன்னா வெண்கலத்தால் தான் அதுக்கப்புறம் ஆனது. அதே மாதிரி அங்கே பத்மபூஷன் அப்படிங்கிற அந்த கல்வெட்டும் சரி, அதுக்கப்புறம் இருபுற வடிவியல் அமைப்பு மற்றும் சுற்றுலாவை சுற்றியுள்ள அதுக்கப்புறம் எல்லை, இது எல்லாமே என்ன சொன்னால் எரிக்கப்பட்ட வெண்கலத்தால் அதுக்கப்புறம் ஆனது. அதே மாதிரி அந்த அலங்காரத்தினுடைய இருபுறத்தின் உள்ள அதுக்கப்புறம் புடைப்புகள் வந்து என்னச்சுன்னா ஸ்டாண்டர்ட் கோல்டு நிலையான தங்கத்தினால் அதுக்கப்புறம் ஆனது. அடுத்து பத்மஸ்ரீ அப்படிங்கிறப்ப வந்து இது வந்து எல்லா துறையிலும் சிறப்பான சேவைக்காக இது என்னச்சுன்னா வழங்கப்படுகிறது. இதுவும் அதே போல தான். ஆனால் அந்த தாமரை மலருக்கு கீழே ஸ்ரீ அப்படிங்கிற வார்த்தையும் மேலே பத்மா அப்படிங்கிற வார்த்தையும் என்ன செஞ்சுருக்கேன் ஹிந்தியில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய பத்மஸ்ரீ அப்படிங்கிற அந்த கல்வெட்டும் சரி, அவங்களுடைய அதுக்கப்புறம் இருபுற வடிவியல் அமைப்பும் சரி, அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து சுற்றுலாவை இதுக்கப்புறம் விட்டுள்ள அதுக்கப்புறம் எல்லைகளும் அதுக்கப்புறம் சரி எரிக்கப்பட்ட வெண்கலத்தால் அதுக்கப்புறம் ஆனது. இதே மாதிரி இந்த அலங்காரத்தினுடைய இருபுறத்திலும் உள்ள புடைப்புகள் வந்து என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா இங்கே வந்து துருப்பிடிக்காத எக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா செய்யப்பட்டிருக்கும். அவ்வளோதான்.